ஹாய். நீங்க கட்டப் போற கட்டடம் சின்னதோ, பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா, கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா, சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும்போது தான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம, ஒரு கான்ட்ராக்டரை வச்சு, இல்ல ஒரு மேஸ்திரியை வச்சு, நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம். நன்றி. டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜயகத்தி கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், இப்போ டைரக்டர் அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பெயில் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வெளியே இருக்கு. அது ரூமர் தானா இல்ல? ரூமர் அதெல்லாம் போயிங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது கிடைக்கவும் கூடாது. இஓடபிள்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இஓடபிள்யூ அது இது பண்ண மாட்டாங்க. அது நீங்க குமுதம் பேட்டி யாரு விகடன் ஜூனியர் விகடன் பேட்டியில கூட இஓ ஆஃபீஸர் இஓடபிள்யூல ஐஓ ஆஃபீஸர் சொல்லியிருப்பார். ஐயோனா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா நின்னனாலதான் பெயில் கொடுக்கப்படல அப்படின்னு. பெயில் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, இந்த டைம்ல அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இததான் அவங்களோட நோக்கம். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பணத்தை கொடுத்துருப்பேன் அப்படின்னு பொய் சொல்றதுக்காக தான் பெயில் கம்ப்ளைண்ட்ஸ் இனி வந்துடக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிறாங்க. பட் இதெல்லாம் இந்த கம்பெனி சைடு அப்படி நினைச்சுக்கிறாங்க. பட் இதெல்லாம் தேவையே கிடையாது. கேஸ் இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்ப அடுத்த கேள்வி, இப்போ அசோக் சென்னிதி செய்த சதி திட்டம் அது துணை போன குற்றம் அம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பிள்ளை நம்மளுடைய கௌதம் மணி பத்தி பேசணும் இல்லைங்களா, அவரை பத்தி சொல்லியிருக்காரு. என்னாச்சு கௌதம் மணிக்கு? ஏன் திடீர்னு அவருடைய ஒரு வீடியோ இப்படி? கௌதம் மணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பையன், ஒரு 25-26 வயசு பையன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ முன்ன பழக்கம் இருந்து நான் இதுக்காகவே அவனை கூப்பிட்டு அப்படியெல்லாம் இல்லை. எப்படி பழக்கம் அப்படின்னா, இந்த மாதிரி அவன் வீடியோஸ் போஸ்ட் பண்றான். அப்போ எதாச்சியா நான் அவன்கிட்ட கூப்பிட்டு பேசுறேன். கௌதம், என்ன இப்படி இப்படி போட்டிருக்கிற நீ அப்படிங்கும்போது அவன் சொல்றான் இந்த மாதிரி, ஆனா நான் ஸ்கேமை எதிர்க்கணும், அதுக்காக தான் போடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நான் இதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்கேம், ஐயோ இந்த டைம்ல எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லிடலாம், இதை சொல்லி முடிச்சு நான் சொல்றேன். அந்த ஸ்கேமை எதிர்க்கணும் அப்படின்னா, சரி நான் உங்ககிட்ட வீடியோஸ் கொடுக்குறேன், நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லி அவன் போஸ்ட் போட்டு இருந்தான். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், டப்புன்னு இந்த 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 இதுல அவனால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. கண்டபடி எழுதுவாங்க, கண்டபடி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அவனால உங்களுக்கும் கமெண்ட்ஸ் வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ப்ரெஷரை அவனால ஹேண்டில் பண்ண முடியல. ஹேண்டில் பண்ண முடியலன்னு அவன் என்கிட்ட அன்னைக்கு காலையில கூட கூப்பிட்டு சொல்லியிருந்தான், என்னண்ணா என்ன பண்றதுண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 90% கிராஸ் பண்ணியாச்சு, நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறோம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேமுக்கு அகெயின்ஸ்ட் எல்லாம் நிற்கும் போது யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் ஆல் திஸ். என்ன பெரிய விஷயம் செஞ்சாலும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாயந்தரம் தான் பார்த்தா அந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தான். அப்பவும் கூப்பிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேக் யுவர் டைம், நீ ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? இதை ஒரு விக்டரி மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி பார்த்தான்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைவித்திராஜ் சம்பந்தமா போட்டவங்க, நான் கூப்பிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருப்பேன், இது பாருங்க இதெல்லாம் நீங்க பண்றது தப்பு, நீங்க மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இல்ல சிலர் ரொம்ப மோசமா பேசியிருப்பாங்க. அப்ப நம்ம டிஃபமேஷன் நோட்டீஸே கொடுத்துருப்போம். அப்போ நோட்டீஸ் கொடுத்தோன்னே அதை அவங்க இல்லன்ட்டு லெட்டர்லாம் எழுதி கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. லெட்டர் எழுதி கொடுத்துட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி இதுதான் வெற்றி அப்படிங்கிறது, அதெல்லாம் நம்ம வெற்றி கிடையாது. நம்ம உண்மையாலுமே ஒரு ஸ்கேமுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். அந்த ஸ்கேமை நம்ம எந்த அளத்துக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துறோம், அதாவது அது மோசடின்னு ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு எப்படி அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை வாங்கி தரோம், இன்னும் மேலும் பாதிக்கப்படாம இருக்கிறாங்க, அதுதான் நம்மளோட வெற்றியா இருக்கும்.
ஒரு விஷயம் எல்லாம் தப்பா கைட் பண்றது என்ன கைட் பண்றாங்க அப்படின்னா, பணம் மக்களுக்கு குடுக்கறது அசோக் வந்து தப்புங்கிறான் அப்படின்ட்டு. இல்லை. பணம் ம். குடுக்கறது தப்பே கிடையாது. நான் வந்து ம். எக்ஸாம்பிள் நான் வந்து நெறைய இல்ல விஜய் சொல்றானே, என்னைய சொன்னேன்னா தப்பா நெனச்சுக்கோ. இல்ல விஜய் கூட வேணாம். ம். எக்ஸ் ஒரு பெர்சன் வந்து எக்கச்சக்கமா மக்களுக்கு வந்து நெறைய நல்லது பண்றாரு. ஓகேங்களா? ம். ஆ ம். ஆனா அந்த பணம் எங்கிருந்து வருது? எப்படி வருது? ம். அப்படிங்கிறது தான் ஒரு ம். கேள்வி. ஓகேங்களா? ம். அதுதான் இந்த ம். நிறுவனத்துக்கிட்ட தவறு அப்படின்ட்டு. ம். இந்த நிறுவனத்துல ம். என்னன்னா, ப்ராடக்ட் லான்ச்சுக்கு இந்த கிமு, கிபி மாரிங்க. ஆ ம். இங்க ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடி, ப்ராடக்ட் லான்ச்சுக்கு பின்னாடி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ம். ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் 10வது மாசத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட்டே இல்ல. வெறும் இது மட்டும் தான். ஒரு 2, 3 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கு. அதுலருந்து அது வித்து இவங்களுக்கு ரெவென்யூ வந்திருக்கான்னா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இவங்க வந்து அந்த காசு வாங்குறாங்க. அதனால் மட்டும் என்ன வீடியோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்ன தகவல் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வீடியோ நாங்க போடுறோம். அதுலருந்து எங்களுக்கு லாபம் வருது. அதாவது விளம்பரம் நாங்க போடுறோம். ஒவ்வொரு கம்பெனிட்ட இருந்து விளம்பரம் போடுறோம். அதுலருந்து எங்களுக்கு பணம் வருது. அத தான் நாங்க வந்து திருப்பி குடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு. இல்லைன்னா பொருள பல்க்கா வாங்கி நாங்க வந்து ரீட்டெயில் பிரைஸ்க்கு விக்கிறோம். இதுல லாபம் வருது. இதுதான் குடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ப்ராடக்ட் லான்ச்க்கு முன்னாடி பண்ணியிருந்தா, ஒரு தொழில்னா ஒவ்வொரு மாசமும் நான் என்ன பொருள் என்கிட்ட என் கம்பெனிக்குள்ள வருது. அத நான் எவ்வளோக்கு விக்கிறேன்? என்ன லாபம்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டில கணக்கு காமிக்கணும். அதெல்லாம் எதுவும் காமிக்கப்படல. இப்ப பொருள் லான்ச் பண்ணிட்டாங்க. நாங்க பொருள் லான்ச் பண்ணதுனால பொருள் எல்லாம் விக்கிறோம். எங்க ஸ்டோர்ஸ்ல 1000 ஸ்டோர் வச்சிருக்கோம். இதனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதுவும் பொய். இப்ப வரைக்கும் இந்த ஒரு 8 மாசம் அ பொருள் லான்ச் ஆயி வந்திருக்கும் இல்லைங்க. 8 மாசம், 9 மாசம். இதுல மொத்தமா ஒரு 3,00,00,000, 4,00,00,000 கூட லாபம் வந்திருக்காது. நான் சொல்றதெல்லாம் பின்னாடி ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் இந்த வீடியோ வச்சுக்கோங்க. அப்படி ப்ரூவ் ஆகலைன்னா டிஃபமேஷன் கேஸே போலாம். ஓகேங்களா? இப்ப எப்படி இந்த போர் முரசு அப்படின்னு சொல்லிட்டு 100,00,00,000 கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அவங்களுக்கு டிஃபமேஷன் நோட்டீஸ் 18ஆம் தேதி நம்ம அனுப்பிச்சு 20ஆம் தேதி அவங்க வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க மேல டிஃபமேஷன் அவதூறு வழக்கு வந்து பதிவு செஞ்சாச்சு. நம்ம வந்து வழக்கு போட்டாச்சு. ஓகேங்களா? அதே மாரி இந்த கேடிவி பார்த்தீங்கன்னா, நெறைய பொய்யான தகவல். ஓகேங்களா? நான் பொய்யான அடுத்த கேள்வி தகவல் சொல்றேன். அதுதான். நான் இப்ப பொய்யான தகவல் சொல்றேன்னா, உடனடியா டிஃபமேஷன் கேஸுக்கு போலாம். இப்ப இல்ல கோர்ட்ல வந்து நீதிபதி இப்படி சொல்லவே இல்ல. இப்படி சொல்லிட்டாரு. நான் 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 எவ்வளோ ஓப்பனா சொல்றேன். நீதிபதி அவர்கள் இந்த மாரி சீயிங் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், மெனி டெபாசிட்டர்ஸ் வேர் சீட்டட். இட் நீட்ஸ் டீட்டெயில்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்படின்னு சொல்றது பொய் அப்படின்னா, என் மேல டிஃபமேஷன் கேஸே போடலாம். ஓகேங்களா? இவன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னு. ஆனா நாங்க வந்து கன்டினியூஸா சொல்றேன். இந்த மாரி வந்து இப்படி இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வார்த்தை அவர் எந்தெந்த வீடியோல என்னென்ன பேசியிருக்கான்னு சொல்லிட்டு, டிஃபமேஷன் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சு விட்டாச்சு கார்த்திக். ஓகேங்களாங்க. அது இப்ப 3 நாள் ஆச்சு. இன்னும் 12 நாள் கழிச்சு கண்டிப்பா டிஃபமேஷன் இது கேஸ் போவும். அந்த கேஸ்ல எல்லா உண்மையும் கோர்ட்ல வந்து இப்ப இவங்ககிட்ட அடிச்சு விடுற மாரி எங்க கோர்ட்ல அடிச்சு விட முடியாது. கவுண்டர் 18 பாயிண்ட் பேசியிருக்காரு. கவுண்டர் பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசவே கிடையாது. ஜட்ஜ் வந்து தெளிவா ஒரு ஆர்டர்ல வந்து இவங்க சொன்னது, அதாவது எம்டி சைடு சொன்னத வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. வெறும் மருந்து மட்டும் தான் விக்கிறோம். இந்த மருந்த வந்து விளம்பரம் வந்து YouTubeல போடுறோம். இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்கீம பத்தி எதுவுமே பேசல. இந்த பெயில் பெட்டிஷன்ல. இத பத்தி எல்லாம் வந்து இவரு மாத்தி மாத்தி சொல்றாரு. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன். அ போயி சரண்டர் ஆனத வந்து புகார் குடுத்தவங்களுக்கு செருப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அது பசாமுசான்னு என்ன எப்படி எப்படியெல்லாம் பேசியிருப்பாரு. அதான். அதாவது அவரு சரணா அடைஞ்சதும் ஒரு ராஜதந்திரம். அவரு போய் தலைமறைவா இருந்தது ஒரு ராஜதந்திரம். எல்லாமே வந்து கம்பெனிக்கு வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக பண்ண செயல்கள். சரி. அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. இது வந்து எப்படின்னா, இப்ப விகடன் ஜூனியர் விகடன் எழுதியிருக்காங்க. நக்கீரன் எழுதியிருக்காங்க. அத்தனை யூடியூப் சேனல்ஸ் இவங்க எல்லாருமே தவறான ஆட்கள். அவர் ஒருத்தர் தான் நல்லது. இது இனி 10 நாள்ல வந்து தெரிஞ்சு போயிற போகுது. 10 நாள்ல எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைங்க. தெரிஞ்சு போயிற போகுது. அப்பதான் வந்து அவங்களுக்கு புரியும். ஐயோ! நம்மள எவ்ளோ ராங் கைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிலே ஆனனால என்ன ஆயிருக்குன்னா, நெறைய சொத்துக்கள் வந்து லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. நெறைய சொத்துக்கள வித்து காசா பண்ணியிருக்காங்க. எதுக்காக காசு பண்ணணும்? எதுக்காக காசு பண்ணி வச்சிருக்காங்க? அந்த காசு எங்க இருக்கு இப்போ? அந்த காசு கணக்கே வராது. எப்படி மக்களுக்கு அது போய் சேருங்க? சோ இதெல்லாம் தான் எங்களோட நோக்கமா இருக்கு. விஷயம். கௌதம் மணிக்கு வந்து அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியல. இத்தன பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது 60,00,000 பேர்லாம் இல்லைங்க. அந்த சிஎம் மெம்பர்ஸ் இந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு 1,00,000 பேர் 1,50,000 பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்க குடுத்த பிரஷர் அந்த கமெண்ட் போட்டது அதெல்லாம் வந்து தாங்க முடியல. இப்ப அவனால ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. எந்த பெரிய விஷயம் நீங்க எடுக்கும்போதும்
எந்த பெரிய விஷயம் எடுக்கும்போது அந்த லாபி இருக்கும். அந்த லாபிய அந்த பிரஷர உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கான மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். அது வந்து கிடையாது. இருக்கணும். இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். அது உங்களுக்கும் சொல்றேன். நாளைக்கு கண்டிப்பா. கண்டிப்பா உங்க மேல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறோம். அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல. அது உங்களுக்கு அந்த மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். இல்ல ம். எதா இருந்தாலும் என்னால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். இப்பவே வந்து என்ன மக்களுடைய டாக் என்னன்னா, ம். அசோக் செல்வனையும் நானும் கூட்டு, அதாவது நீங்களும் நானும் கூட்டு 2 ம். பேரும் சேர்ந்து ஒத்த கருத்து, அந்த கருத்தோட இணைந்து நம்ம பயணப்படுறோம் அவ்வளவுதான். அப்படிங்கிறத அவங்க ஏத்துக்க முடியாம, அவங்க சொல்றது என்னன்னா, உங்களோட கூட்டு சேர்ந்து உங்களுடைய வீடியோ உங்களுக்கு சப்போர்ட்டா நான் நிறைய பேசுறேன். நீங்க எதுவுமே இல்லைங்க அது. வந்து மறுத்து ஒரு கேள்வி கேட்கறது இல்ல அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு இப்போ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் அதுதான். ஓகேங்க. எனக்கு கால் இல்ல பண்ணி கேட்கறவங்க எல்லாம் இல்ல அதுல என்ன அப்டின்னா, அவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவரா யாராச்சும் ஒருத்தர் பேசணும். யாராச்சும் சொன்னாங்கன்னா. ம். அந்த ஃபேவரா அதாவது அவங்களுக்கு மனசு ஆறுதலா ஏதாச்சும் சொன்னா, பரவால்ல நான் அவங்கள ஏத்துக்கிறேன். இல்ல, இப்ப ம். நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்டின்னா, அ இப்போ ஒரு தொழில்ல இருக்கீங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப லாஸ் ஆகுறீங்க. ஓகேங்களா? லாஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அதுக்கு மிக முக்கியம் லாஸ நீங்க எப்படி ரெட்யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ம். அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோல். நம்ம எப்படி இத வந்து ம். இதுலருந்து வெளிய வரோம். பெரிய லாஸ் ஆயிட்டு இருக்கோம்னா, அந்த கம்பெனிய ம். சென்டிமென்ட் பார்க்காம, எமோஷன்ஸ் பார்க்காம, ம். ஐயோ! ம். இது நான் ஆரம்பிச்ச கம்பெனி. எங்க அம்மா வந்து எனக்கு ம். வந்து பண்ணி குடுத்த கம்பெனி. எங்க அப்பா வந்து எனக்கு பண்ணி ம். குடுத்த கம்பெனி. நான் இதுக்காக ம். கஷ்டப்பட்டு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பெரிய லாஸ் அடிப்போம். ஓகேங்களா? நஷ்டம். நம்ம வந்து சென்டிமென்ட்ஸ், எமோஷன்ஸ தூக்கி அந்த சைடு வச்சுட்டு, நம்மளோட அ ம். அ நம்ம வந்து மனசுலருந்து இங்கிருந்து யோசிக்காம, இங்கிருந்து யோசிக்கணும். ஓகே, நான் இன்னைக்கு ம். வந்து மூடிட்டேன்னா, என்னால லாஸ குறைக்க முடியும். லாஸ ம். குறைச்சு, நான் இன்னும் நிம்மதிய தேடி ரொம்ப சீக்கிரம் போக முடியும். அப்படிங்கிறது தான் அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். அப்ப இந்த முறை நான் பாருங்க இது உடனே சொன்னோனே, புகார் குடுக்கறதுக்கு தூண்டுறாங்கன்ட்டுலாம் நெனைக்காதீங்க. எனக்கு நீங்க புகார் ம். யாரும் குடுக்க வேணாம். இது ம். என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஓகே இது ஒரு வேள அசோக் சொல்றது இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ம். எப்படி மூவ் பண்ணணும்? ம். அப்படிங்கிறது ம். யோசிக்கணும். இது புகார் ம். குடுக்கறக்கு அவசியம் கிடையாது. ம். ஏன்னா, நான் ஏதோ வீடு வீடா போய் கேட்டுருக்கேன். வீடு வீடா ம். யார்ட்ட போய் கேட்டுருக்கிறேன்? யாரு சரி, போய் கேட்பாங்க? ஃபோன்ல ம். கூப்பிட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபோன்ல யாராச்சும் ஒரு முறை யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணி போட மாட்டாங்களா? பாமக ஆள் ம். யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்க. சரி, கூப்பிட்டு ம். பேசும்போது அந்த ஃபோன் நம்பர் நாங்க கண்ணன்ட்டு ஒரு ஆள் வந்து என்ன கூப்பிட்டு உண்மையாலுமே மிரட்டி பேசினாரு. அத ரெக்கார்ட் எடுத்து கொண்டு போய் குடுக்குறோம் போலீஸ் கிட்ட. ம். போலீஸ் சும்மாலாம் இல்ல. போலீஸ் வந்து அது அந்த நேரத்துல கால் வந்திருக்குதா? எவ்வளவு நிமிஷம் பேசியிருக்காங்க? எல்லாமே பார்ப்பாங்க. இவரு ரொம்ப அதாவது இந்த மக்களோட சென்டிமென்ட்ஸ் நீங்க இப்ப மட்டும் நம்ம எவ்வளவு ஒரு 30, 40 நிமிஷம் பேசியிருப்போங்களா? இந்த 30, 40 ம். நிமிஷம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை இளக்காரம் பண்ணி பேசுறது. ம். அ ப்ரோ, ப்ரோ அப்படின்ட்டுலாம் பேசுறது. அந்த மாரிலாம் நான் பண்ண மாட்டேன். ம். புரியுதுங்களா? ஒருத்தர் ம். கிண்டல் அடிச்சு பேசுறது. அந்த கிண்டல் அடிச்சு தான் பேசணும்னா, அ அவருக்கு மேல எனக்கு பேச தெரியும். ஆனா ம். நான் பேச மாட்டேன். இறுதியா அது வந்து அது என்னோட தோணி கிடையாது. நான் அத செய்ய மாட்டேன். ஓகே. அடுத்த கேள்வி. ம். இப்போ உங்களுடைய ப்ரொஃபைல் இப்ப அத பத்தி எல்லாம் கூட வந்து கார்த்திக் பிள்ளை பேசியிருந்தாரு. உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுக்கு தொழில் பின்னணி, ஏன்னா அவங்க நிறைய பேர் அலிகேஷன் வைக்கிறாங்க இல்லையா? மையத்திரி கிட்ட வந்து ம். 100 கோடி ம். கேட்டு ம். இவர் வந்து பிளாக்மெயில் பண்றாரு இந்த மாதிரி எல்லாம். ம். சோ அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கும் கூட எதுவும் வேலையும் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நம்ம கூட ப்ரொபோஷனல் இருக்கு, நம்மளும் ஒரு நிறுவனம் நடத்துறோம், அது அவங்க மக்களுக்கு வந்து தெரியாது. ஆனா உங்களுடைய ப்ரொஃபைலையும் பத்தி அப்படியே சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு யுகே யுகே சில விஷயங்கள் நான் ஏன் தவிர்க்கிறேன் அப்டின்னா, ம். அதாவது தவிர்க்கிறேன் அப்டின்னா, நான் சொல்றது இல்ல. அ ம். அப்டின்னா, சில பேர்த்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேங்கிறது புரியாது. புரியுதுங்களா? அ அத எப்படி அவங்ககிட்ட நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எடுத்துக்காட்டுக்கு, நான் யுகேல வந்து படிக்க போனேன். ஓகேங்களா? ம். இங்க வந்து ம். என்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு, என்னோட முதுகலை பட்டம் மாஸ்டர்ஸ்க்கு வந்து என்ன வந்து வெளிநாட்டுக்கு எங்க வீட்ல அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யுகேக்கு போறேன். எது? என்ஜினியரிங். அந்த ம். என்ஜினியரிங்க்கு போகும்போது நான் போனது 2010க்கு மேல. ஓகேங்களா? ம். 2010ல தான் நான் வந்து போறேன். மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு நான் போறேன். நான் வேலை செய்ய ஆரம்பிச்சது 2011ல. ஓகேங்களா? ம். ஆனா, அப்ப வந்து அசோக் யுகே லிமிடெட் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ் ஏர்பஸ்ல ஒர்க் பண்ணேன்.
ஓகேங்களா? அந்த ஏர்பஸ் கம்பெனி தான் உலகத்தில் மிகப்பெரிய ஃப்ளைட்டை வந்து தயாரிக்கிற A380 தான் மிகப்பெரிய ஃப்ளைட். அந்த A380 ஃப்ளைட்டோட 2011-12 கோல்டன் ப்ராஜெக்ட் நான் தான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்க. என்னோட 21 வயசுல நான் ஹேண்டில் பண்றேன். நிறைய வீடியோஸ்ல ஏதோ ஒரு இதுக்கு கூட நிறைய வீடியோஸ்ல என்னோட அக்கௌண்ட்ஸே நான் எடுத்து காமிச்சிருக்கிறேன். நான் ஒரு வருஷத்துல எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன், என்னோட ஒரு மணி நேரம் பே எவ்வளோன்னு கூட என்னோட ஃபேஸ்புக்ல போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே போட்டிருப்பேன். அங்க வந்து என்னன்னா 2 வகையான ஜாப் இருக்கு. இதெல்லாம் யாராச்சும் யூகேல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ அப்படியே அனுப்பிச்சுட்டு அசோக் சொல்றது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போறாங்க. நார்மல் ஜாப் ஒண்ணு, நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கம்பெனில போய் இது பண்றது. இன்னொன்னு கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஜாப்ஸ் எப்படின்னா இப்ப நம்ம ஊர் மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து செய்யறது அது கிடையாது. நான் வந்து அசோக் யூகே லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நான் வேலை செய்வேன். என் அசோக் யூகே லிமிடெட் வந்து ஏர்பஸுக்கு வேலை செஞ்சிருக்கும், இல்ல பிரிட்டிஷ் ஏர்ஸ்பேஸ்க்கு வேலை செஞ்சிருக்கும். இப்போ வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கான சம்பளம், ஒவ்வொரு மணி நேரம் நான் வேலை செய்யறதுக்கான சம்பளம். எனக்கு வந்து மாச சம்பளம் இருக்காது, எனக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கான சம்பளம். ஆனா என் பாஸோடவுமே வந்து நான் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க நார்மல் ஜாப்ஸ்னா உங்களை வந்து பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை வேலை விட்டு நீக்க முடியாது. நீக்குனா வந்து 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும், அது இதுன்னு அவனுக்கு நிறைய சட்டத்திட்டம் இருக்கும். பட் இந்த கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்ல அது எதுவுமே இருக்காது. நான் வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்ல அப்புறம் இப்ப நீங்க பெர்மனன்ட் ஜாப்னா உங்களை எடுத்து பழக்குவான், இந்த கம்பெனில இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்படிதான் பண்ணணும் அப்படின்லாம் பழக்குவோம். பட் வேறஸ் இந்த கான்ட்ராக்ட் ஜாப்ல நீங்க எடுத்த உடனே இன்னைக்கு உங்களை எடுக்கிறான்னா இன்னையில இருந்தே வந்து பக்காவா வேலை செய்யணும். அவன் எதுவும் உங்களுக்கு சொல்லியெல்லாம் தரமாட்டான். வேலையை விட்டு நிக்கிறான்னா ஒரே வாரம் தான். இன்னைக்கு உங்களை நிப்பாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அடுத்த வாரம் நீங்க போயிடும். ஆனா சம்பளம் வந்து 3 மடங்கு ஜாஸ்தியா கொடுப்போம். நான் வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்னு சொல்லுவாங்க, எடுத்தோன்னே இறங்கி வேலை செய்யறதுக்கு இதுங்க நிறைய. நான் மெக்கானிக்கல், எங்க அப்பா வந்து மெஷின் ஷாப் தான் வச்சிருந்தார். ஓகேங்களா? நிறைய எங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து மெஷின் ஷாப் வந்து வச்சிருந்தனால நான் சின்ன வயசுலயே வந்து சர்ஃபேஸ் கிரைண்டிங் மிஷின் ஓட்டுவேன். லேத் எனக்கு அத்துப்படியா தெரியும். அதனாலதான் நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எங்க வீட்டுல எங்க அண்ணாவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எல்லாருமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். எங்க அப்பா அது பார்த்து வளர்ந்த ஆட்கள் நாங்க. இதுக்கும் வந்து பிளானோ மில்லிங்கு நீங்க என்ன மெஷின் நீங்க சொன்னீங்கன்னாலும் எங்களுக்கு தெரியும். அந்த மெஷின் வந்து எப்படி ஓட்டுறது என்ன ஏதுன்னு தெரியும். சர்ஃபேஸ் கிரைண்டிங் எல்லாம் நான் வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாம் நான் வந்து போய் செட்டிங் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் தெரியும். ஸோ அதனாலதான் நான் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு போனது காரணமும் அதுதான். யூகேல அந்த வேலை வந்து போனோம்னா நான் கான்ட்ராக்ட் ஜாப்ல இருந்தேன். ஸோ அசோக் யூகே லிமிடெட் வந்து 2011 தான் இருந்தது. இந்த ஆள் வந்து மக்களை திசை திருப்பறதுக்காக 2007 இதை காமிக்கிறாரு. 2007 to 2009 காமிச்சு 2009 மூடிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் எப்படி ஒர்க் பண்ணேன்? அப்புறம் அது ஏன் அது போட்டதே நான் மறந்தாச்சு. 2000 அப்ப போட்டது நான் வந்து ஃபேஸ்புக்ல போட்டதே மறந்தாச்சு. டு பிரசன்ட்னு போட்டு அதுக்கு அடுத்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு அதெல்லாம் அப்டேட் பண்ணல. இப்ப நம்ம வாட்ஸ்அப்லயே சில பேர் பார்த்திருக்கீங்கன்னா ஐ எம் பிஸின்னு போட்டு வச்சிருப்பாங்க. அது அவன் வாட்ஸ்அப்ல தொடங்கும் போது அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான். இன்னைக்கு வரைக்கும் அவன் மாத்தி இருக்க மாட்டான். அது மாதிரி இப்ப வச்சது அதுக்கப்புறம் நம்ம மாத்தவே கிடையாது. ஓகேங்களா? அந்த கம்பெனி பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ்க்கு அப்புறம் ஏர்பஸ்க்கு அப்புறம் டன்லப்னு ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து 2014 மேல வந்து இந்தியாவுக்கு வரேன். அங்கேயே வந்து நம்ம சுயதொழில் செய்யறதுக்காக, ஏன்னா எனக்கு ஏர்பஸ்ல என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு நம்ம தனியா வந்து அங்க ஆரம்பிச்சு இப்ப சோர்சிங் பண்றதுக்கெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் அது சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னு தான் நம்ம வந்து டன்லப்புக்கே திருப்பியும் டயர் கம்பெனிக்கு வந்து வேலை போறேன். அங்கேயும் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து இருந்திருக்கேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒண்ணு, இந்த மோசடிக்கும் என்னோட பர்சனல் சொல்லணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபேஸ்புக்லயே இவங்க கரெக்டா நோண்டி இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துருக்கலாம். பட் அதுக்கான சோர்ஸ் இவங்க கிட்ட கிடையாது. கேடிவி இஸ் ஜஸ்ட் ஒன் மேன் பர்சன், ஒரே ஒரு ஆள். இது நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? அந்த கேடிவிக்கு தெரியும் நம்ம வந்து ஒன் மேன் தான், இந்த கான்டாக்ட்ல நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்க எப்படி விஜயராகவன் சொன்னோம்னா அந்த போலி டாக்டர் பட்டம் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து போட்ட மாதிரி அவங்க சொத்தெல்லாம் எடுத்து போட்டோம். எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, புலிப்பாண்டின்ட்டு ஒரு டிரைவர் பேர்ல என்ன வாங்கியிருக்காங்க, அவங்க டிரைவரோட ஒய்ஃப் பேர்ல என்ன வாங்கியிருக்கிறாங்க, இதெல்லாம் சொல்ல முடியுங்களா ஒரு தனிப்பட்ட நபர்னால? நாளைக்கு ஒண்ணு சொல்றோம், நீங்க பாருங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்ட்ல அல்லது ஆர்சிசி கான்செப்ட்ல வேர் ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா? ப்ராப்பராக
சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோட பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்து. நாங்கள் 2012 இருந்து பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸு, மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.